வணக்கம், ஹாய், வெல்கம் டு chandra'skitchen. இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில எக் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த எக் மஞ்சூரியன் ரொம்ப சாஃப்டா நல்ல டேஸ்டா இருக்கும். இதை நீங்க நானோடையோ இல்ல ஃப்ரைட் ரைஸோடையோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த எக் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸையும் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை சேரும். எக் மஞ்சூரியனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 3 முட்டை, எண்ணெய், கார்ன்ஃப்ளவர், மைதா, வெங்காயம், குடமிளகா, மிளகுத்தூள், டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், சில்லி சாஸ், கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, மிளகாய்த்தூள், உப்பு. ஒரு பாத்திரத்தில் 3 முட்டையை நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை நம்ம இட்லி மாதிரி ஊற்றி வேக வச்சிடலாம். நம்ம அப்படியே கூட கிண்ணத்தில் வச்சு வேக வைக்கலாம். ஆனால் இது மாதிரி ஊற்றும் போது சீக்கிரமாக வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி கலந்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இதை கலந்து வச்சுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற முட்டைலாம் வெந்திருக்கும். அதை எடுத்து நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோட இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த முட்டைகளெல்லாம் ஒவ்வொன்றா இதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். இது 2 பக்கமும் நல்லா செவுக்க இதை வேக விடுங்க. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். மீதி இருக்கிற முட்டைங்களையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதிகமாக எண்ணெய் ஊற்றினோம்னா நம்ம திரும்ப அதை ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின 1 ஸ்பூன் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் சோள மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டைகளை இதோடு சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம வெங்காயத்தாளை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்படி வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி கூட போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த எக் மஞ்சூரியனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள்.
இப்போ நம்மளுடைய எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் தாங்க. நன்றி.